பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் 1ல் ஸ்லேட்டர் ரூல்ஸ் இருக்குது. அதாவது பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் ஸ்லேட்டர் ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹியூகி புக் பேக்ல இருந்து நம்ம எடுத்த கொஸ்டின். இப்போ ஹியூகி புக் பேக்ல இந்த நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதில் வந்து சால்வ் பண்ணது தான் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதி அதை சால்வ் பண்ணி அனுப்புனது தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த ஸ்லேட்டர் ரூல்ஸில் எல்லாமே டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒரே கொஸ்டின் இல்லாமல் ஒவ்வொரு டைப்லையும் எல்லா கொஸ்டின்ஸும் வந்தது. இதை வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் கவனமாக பார்த்துட்டே வாங்க. எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்குது. இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக அதிகமான போஸ்டிங் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ. வாங்க நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ வந்து யூசிங் ஸ்லேட்டர் ரூல் கால்குலேட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். சரிங்களா? அதுதான் வந்து கொஸ்டின். இப்போ அதில் 3p எலக்ட்ரான் இன் பாஸ்பரஸ் 15. 3p எலக்ட்ரான். அப்போ 3pயில் ஒரு எலக்ட்ரான் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அப்போ அதில் மொத்தமாக 5 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ அதில் 5ல் ஒரு எலக்ட்ரான் போயிட்டுனா 4 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ நம்ம 4 × 0.35 போடணும். ஓகே, கரெக்டாக போட்டுருக்காங்க. அடுத்து n-1. அப்போ அங்கே வந்து 8 இருக்குது. ஸோ இப்போ 8 × 0.85. ஸோ அதுவும் கரெக்டு தான். அடுத்தபடி ரிமைனிங் 2 இருக்குது. ஸோ 2 × 1. ஸோ அப்போ அது கரெக்டு தான். ஸோ ஆட் பண்ணியாச்சுன்னா வருது பாருங்க. அப்போ ஒரு 12, 1, 2, 8, 10. ஸோ 10.20 வருது. இப்போ 15 - 10.20, 4.80. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. சிவரஞ்சனி மேடம். அடுத்தது 4s எலக்ட்ரான் இன் இந்த கோபல்ட் CO27. CO இல்லை, C கேபிட்டல் O ஸ்மால் O, கோபல்ட் 27. சரிங்களா? என்ன கட்டுருக்காங்க? 4s எலக்ட்ரான். அப்போ அதனுடைய கான்ஃபிகரேஷனை எழுதியாச்சு. 1s2, 2s2. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நல்லா நீட்டாக பண்ணீங்கன்னா எந்த ப்ராப்ளம்லாம் என்ன பண்ணல, நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ அதனுடைய கான்ஃபிகரேஷன் எழுதியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை அந்த செல்லு படி நம்ம பிரிக்கணும். 2s, 3p, 4s அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கணும். இதில் வந்து பிரிச்சுட்டாங்க. 1s, 2s, 3p, 3d அதை வந்து பிரிச்சுட்டாங்க. 4s. இப்போ வந்து 4s தான் கேட்டிருக்கு. 4s எலக்ட்ரான் தான் வந்துட்டு அதில் கேட்டிருக்குது. அப்போ அதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 2 எலக்ட்ரான் இருக்குது. ஒன்று நம்ம விட்டுறணும். ஸோ 1 × 0.35. 0.35. அடுத்தது தேர்ட் செல். இது வந்து n-1. இப்போ 0.85ல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 8, 3dயில் 7 இருக்குது. அப்போ 15. ஸோ 15 × 0.85, 12.0575 இருக்குது. அடுத்து n-2. ரிமைனிங் எல்லாமே 1 தான். 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 10 எலக்ட்ரான்ஸ். இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 10, 2 இருக்குது. ஸோ டோட்டலி 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க டோட்டல் ஷீல்டிங் கான்ஸ்டன்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு 0.35, 12.75, இதை வந்து 10. அப்போ இந்த 3ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 23.10 வருது. அப்போ அந்த 27 - 23.10 அப்போ எவ்வளோ வருது? 3.9 வருது. சரிங்களா? 3.9 யாருக்கு? கோபல்ட் s எலக்ட்ரானுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். இது வந்து என்ன? நெட் பாசிட்டிவ் சார்ஜ். யார் வந்து யார் வந்து இது பண்றா, எக்ஸ்போஸ் பண்றான்னா இந்த 4s எலக்ட்ரான். அடுத்தபடியா 3d எலக்ட்ரான். 3d எலக்ட்ரான் இன் மேங்கனீஸ். சரிங்களா? அப்போ பாருங்க 3d எலக்ட்ரான் இன் மேங்கனீஸ் 25. மேங்கனீஸ்க்கு 25 அட்டாமிக் நம்பர். ஸோ அதனுடைய கான்ஃபிகரேஷன் அப்படியே எழுதிக்கிடுங்க. அதுக்கப்புறமா 1s, 2s அப்படி தனித்தனியாக பிரிச்சுக்கிடுங்க. 1s, 2s, 2p, 3s, 3p. அடுத்தபடியா 3d, 4s. நமக்கு கேட்டது என்ன? 3d எலக்ட்ரான் இன் மேங்கனீஸ் கேட்டிருக்குது. அப்போ இந்த 4s 2 விட்டுறலாம். இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இந்த d எலக்ட்ரான் தான் என்ன பண்ணுவோம்? அந்த நியூக்ளியர் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இந்த 3d எலக்ட்ரான் தான். இதுல 5 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ அதுல ஒரு எலக்ட்ரானை விட்டுட்டோம்னா 4 இருக்கும். அப்போ அதுல பாத்தீங்கன்னா 4 × 0.35 மல்டிப்ளை பண்ணணும்.
சரிங்களா 4 இன்டூ 0.35. இந்த டி என்டி என்எஃப் இந்த ரெண்டுக்கும் வேற ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றது எல்லாம் என்எஸ் என்பி அதுக்கெல்லாம் வேற ரூல். இந்த என்டி என்எஃப் இந்த ரெண்டுக்கும் இதுதான் ரூல். எந்த எலக்ட்ரான் கேட்குறாங்களோ அந்த எலக்ட்ரானை 0.35ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரிமைனிங் உள்ள எல்லாத்தையும் n-1 எல்லாத்தையும் எத்தனை இருக்குது 8, இங்கே ஒரு 8, 16, இங்கே ஒரு 2, 18. இப்போ 18 இன்ட்டு 1 எவ்வளோ ஆச்சு? இப்போ 18 ஆச்சு. இப்போ இந்த இதே நீங்கள் என்னச்சுன்னு அர்த்தம். ஸோ 1.40 எவ்வளோ ஆச்சு டோட்டலா? 18 plus 1.40 19.40. Z star equal to Z minus S. இப்போ 25 minus 19.40 எவ்வளோ வந்துருச்சு? அப்போ 5.60. இதுங்க எல்லா ப்ராப்ளமே வந்துருச்சு. புக் பேக் கொஸ்டின்ல எல்லாமே என்ன பண்ணுச்சு? எல்லா மாடலும் இதில் வந்துடுது. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நம்ம ஏற்கனவே உள்ளதுதான் 3p எலக்ட்ரான் பாஸ்பரஸ். ஓகே, ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? மேங்கனீஸ் அதுவும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது மெக்னீசியம் பாருங்க. இது வந்துட்டு என்ன இது மேடம்? டி எலக்ட்ரானா? வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் இல்ல சார், வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் மெக்னீசியம். ஸோ மெக்னீசியத்துல கடைசி எலக்ட்ரான் அதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ இதுல 3s உள்ள எலக்ட்ரானுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அதுல பாத்தீங்கன்னா 3s 2 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 1. ஸோ 1 இன்டூ 0.35. அடுத்தது 2s 2p6. அப்போ அதுல மொத்தம் 12, ஆட்டோமிக் நம்பர் வந்து 12. அடுத்தபடியா 8. ஸோ இப்போ 8 இன்டூ 0.85. அடுத்தபடியா 2 இன்டூ 1. சரிங்களா? 2 இன்டூ 1. ஸோ மொத்தமா நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வருது? அப்போ ஸோ 9.15 வருது. சரிங்களா? அப்போ 12 மைனஸ் 9.15 எவ்வளோ ஆச்சு? அப்போ 2.85. 2.85. இப்போ Z star is equal to 2.85 எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஸோ எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? எல்லாமே இவ்வளோ வந்துருச்சு. டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் வந்துருச்சு, ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி அப்படிங்கிறத நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு.